அவன் எல்லாம் எதுக்கு? நம்மக்கிட்ட தான் இட்லி சட்டி இருக்குது. வாயில் போட்டால் கரைஞ்சு போகிற மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி. வழக்கம் போல் அளவு, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் எப்போவுமே நீங்கள் ஒரு சாக்லேட் கேக் ஈஸியாக பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறோம். அதாவது முட்டை, சர்க்கரை, எண்ணெய், வெண்ணிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் கையெடுக்காமல் பீட் பண்ணிங்கன்னா இப்படி ஃப்ளஃபியாக ஒரு மிக்சர் ரெடி ஆயிரும். இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறோம். அதாவது கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு, கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். பேட்டர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு 1/4 கிளாஸ் பால் ஊற்றி லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அந்த டின் எடுத்து அதில் 4 சைடும் எண்ணெயை தடவி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை அதில் ஊற்ற போகிறோம். இப்போது ஒரு இட்லி சட்டியை மைக்ரோவேவாக மாற்ற போகிறோம். அதாவது அடியில் ஒரு திக் லேயர் உப்பு போட்டு லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ண விட்டால் அது மைக்ரோவேவாக மாறிடும். அதாவது உப்பு ஹீட்டை ரீட்டைன் பண்ணும். ஸோ நம்ம உள்ளே 5 நிமிஷம் கழித்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வைக்க போகிறோம். உப்பு மேலே டைரெக்டாக பேட்டரை வைக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கோங்க. 17 to 20 மினிட்ஸில் கேக் ரெடி ஆயிரும். ஒரு ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தா எதுவுமே ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது மேலே உங்களுக்கு பிடிச்ச க்ரீமை இல்லைனா டாப்பிங்ஸ் தடவி நீங்கள் கேக்கை என்ஜாய் பண்ணலாம். சமைக்க தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இது செஞ்சுதான்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுங்கள். சாப்பிடலாம்.